லஞ்சம் கேக்குறாங்க ஐயா. லஞ்சம் கேக்குறாங்க ஐயா. அது 2000 ரூபாய் கேக்குறாங்க. நான் எங்க போறது? கூப்பிடுங்க கிளர்க்கு மேடத்தை. லஞ்சம் கேட்டீங்களாமே? யாருமாங்க? சார் நான் தான் சார். வாங்கம்மா. வரேங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். என்னதுமா அது மனு? 6 மாசமா முதியோர் பணம் எழுதி கொடுத்தேன். வரவே இல்லை சார். சரி. இந்த தாசில்கிட்ட இப்போ புதுசாக வந்துங்க சொன்னாங்க, அதான் எடுத்துக்கின்னு வந்தேன் சார். 6 மாசமா எழுதி கொடுத்துருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? இதுக்கு முன்னாடி வாங்கின ரிசிப்ட் எதுவும் வச்சிருக்கீங்களா? அவங்க எங்க கொடுத்தாங்க? எனக்கு வேற இது எது இல்லம்மா, இதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி வந்ததுக்கான பணம் வந்ததுக்கு ஏதாவது அத்தாட்சி வச்சிருக்கீங்களா? எதுவுமே கொடுக்கல அவங்க. அப்ப இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணம் வந்துச்சா? வந்து சார், இப்போ 6 மாசமா வரல. 6 மாசமா வரல. சரி, 6 மாசத்துக்கு வராதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவற்ற பணம் கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஆதார் கார்டு இருந்தா கொடுங்கம்மா. இதுல இருக்க அட்ரஸ் கரெக்டா? கரெக்ட் சார். உங்க வீட்டுக்கார பேரு? அண்ணாமலை. இதுக்கு முன்னாடி தபால் எதுவும் வந்ததா? இல்ல சார், வரல சார். தபால் எதுவும் வரலையா? என்ன பண்றாங்க நம்ம பாருங்க. யாருப்பாங்க? சொல்லுங்க சார். என்னப்பா இந்த அம்மா யாருன்னு தெரியுதா? தெரியுது சார். 6 மாசமா வந்து போயிட்டு தான் இருக்காங்க, உதவி தொகைக்கோசரம். 6 மாசமா வந்து போயிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்க? இப்படி இருந்தா கவர்மெண்ட் ஆபீஸ் மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அதிகாரிங்க மேல ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? ஐயா, உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னால இருந்த ஆபீசர். நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் குறை சொல்லாதீங்கப்பா. இருக்கிற வேலையை நீங்க கரெக்டா பார்த்து டேபிளுக்கு கொண்டு வந்து அவர் கொடுத்துருக்க போறாரு. நீங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்து வேற கதையெல்லாம் பேசிட்டு ஊர் கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. பணம் எதுல வருதோ அதை மட்டும் தான் பாப்பீங்க போல இருக்குது. இந்தா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. சீக்கிரமா இவருக்கு உங்களுக்கு என்ன வேலையோ அதை முடிச்சு 2 நாளைக்குள்ள எனக்கு ரிப்போர்ட் அனுப்பணும். புரியுதா? அம்மா, உங்க மனு கொடுத்துட்டேன். சீக்கிரமா நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். சரியா? முடிஞ்சா விட்டு போன பேமெண்ட்டும் சேர்த்து அனுப்பி விட பாக்குறேன். சரியா? தர சொல்றேன், ஏற்பாடு பண்ணி தரேன். தைரியமா போயிட்டு வாங்க. ஓகேம்மா, சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா. வாங்க பாட்டி. ஏன் பாட்டியா திடீர்னு போய் அவர்கிட்ட நின்றுட்டீங்க? காசு 2000 10,000 2000 கொடுத்துமா? கொடுக்கல பாட்டி. இங்க அவர் ஒரு ஆபீசரு, நல்லவர். ஆனா அவருக்கு கீழே 5 பேர் இருக்கும். 5 பேருக்கும் பணம் கொடுத்தா தான் இங்க வேலை நடக்கும். நீ வேணா ஒரு 2000 ரூபாய் கொடு, உன்னோட விஷயத்த இன்னைக்கே முடிச்சு தரேன். அட போப்பா, 2000 ரூபாய் கொடு. 2000 ரூபாய் கொடுத்தா போறேன். இப்ப கம்ப்ளைண்ட் பண்றேன். பாட்டி பாட்டி. ஐயா 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 ஐயா. என்னம்மா, என்னாச்சு? ஏய், ஏன் இப்ப பாட்டி மிரட்டுற நீ? ஒன்றும் இல்லை, பேசிட்டு இருந்தால் உடனே வந்துட்டாங்க உள்ள. என்னம்மா, என்ன சொன்னாங்க அவரு? லஞ்சம் கேக்குறாங்க ஐயா. லஞ்சம் கேக்குறாங்க ஐயா. அது 2000 ரூபாய் கேக்குறாங்க. நான் எங்க போறது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஐயா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? 6 மாசம் 10,000 கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே 10,000 கொடுத்துருக்கீங்களா? 6 மாசமா திரும்பி லஞ்சம் கேக்குறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் அறிவே இல்லையா? திருந்தவே மாட்டீங்களா? உங்களுக்கே தெரியும், நீங்க மட்டும் தான் நல்லவர். கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க. சார் சார் சார். ஏன் லஞ்சம் கேட்டது? சார், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சும்மா எனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, தெரிஞ்ச ஒண்ணு இல்லன்ட்டு ஏன் அந்த கவர்மெண்ட் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் இப்படி சர்வீஸ் பண்ணா எப்படி ஏழை பணம் எல்லாம் பிழைப்பாங்க? சார், நீங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை ஒழுங்கா செயல்படுத்துறது தான் நம்மள இங்க வேலைக்கு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட காசை பிடிங்கி ஊரை ஏமாத்துறதுக்கு இல்ல. 6 மாசம் 10,000 வாங்கி கொடுத்துக்கிறேன். திரும்பி 2000 கேக்குறாங்க சார். எப்படி சார்? நான் என்ன செய்யறேன் சார்? வெக்கமா இல்ல? இந்த வயசான மாட்ட போய் காசு வாங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? 4 பேர் கீழே இருக்காங்க. எந்த 4 பேரா? கூப்பிடு அந்த 4 பேரை. நான் எப்படி சார் இதெல்லாம் சொல்ல முடியும்? என்ன பிரச்சனை வந்துடாதா? நீ இப்ப சொல்லனாக்கா உன்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன் நானு. எல்லாம் நம்ம கிளர்க் மேடம் தான். கூப்பிடு அந்த கிளர்க் மேடம். கிளர்க் மேடம், என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயா சார் சொல்றேன் கேளுங்க. என்னம்மா, நாங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவங்களே ஏன் முறைக்கிற? என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? லஞ்சம் கேட்டீங்களாமே? இதுக்கு முன்னாடி இந்த தாசில்தார் வாங்கினாங்க சார். நாங்கள் சார் என்னப்பா வேலை பாக்குறீங்க? ஒரு வயசானவங்களை எப்படி அலைய விடுவீங்க? உங்க வீட்டுல பெரியவங்க தான் அப்படி அலைய விடுவீங்களா? எத்தனை நாள் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. 6 மாசமா 10,000 கொடுத்துருக்கேன்றாங்க. இதுக்கு மேலாம் இப்பெல்லாம் யாரும் விட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செய்து சொல்றேன், இன்னும் 1 மணி நேரத்துல அவங்களுக்கு என்ன பணம் சேரணுமோ அதை தயவு செய்து ரெடி பண்ணி கொடுங்க மேடம். இதோட இதுக்கு மேல இந்த கதையெல்லாம் விடவே கூடாதுங்க. இந்த ஆபீஸ்ல நான் இருக்கிறது வரைக்கும் லஞ்சம்ன்ற வார்த்தையை என் காதுல கேட்க கூடாது. போங்க. இதுக்கு மேல காசுன்னு வேற யாருன்னா கேட்டீங்க, வெளியில ஃபுல்லா கேமரா வைப்போம் பாத்துங்க. போங்க, போய் ஆறு வேலை பாருங்க.
ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, நான் வரேன் ஐயா.